ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் பார்த்துக்கோங்க. 5 வெங்காயம் 5 தக்காளி. இது வந்து ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது பே லீஃப் 2, ஒரு 2 சின்ன சின்ன பீஸ் பட்டை, வேறு இது அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு ஒரு 5. இது வெஜிடபிள்ஸுங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம போட போகிறோமோ அதுதான். கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, பட்டாணி இருக்குது, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். இது என்ன இருக்குன்னா, பச்சை மிளகாவும் கொத்தமல்லி வேறு புதினா, இது எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பஞ்ச் கையளவு கொரியாண்டரும் மின்ட் லீஃபும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. வேறு இங்கே ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் 2 கிளாஸ் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour இருக்கும் சோக் பண்ணி. வேறு ஒரு லெமன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. பேன் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1 to 2 டீஸ்பூன், இது டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, அதனால் ஒரு 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. ஒரு 4 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பிரியாணிலாம் குக்கரில் செய்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே எந்த லஞ்ச் பாக்ஸும் செய்யலை, ஏன்னா பசங்களுக்கு ஹாஃப் டே தான். ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். அதுவும் பனானா, அவங்களுக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். சரி, மத்தியானத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, யோசிச்சு பார்த்தேன். சரி, நாளைக்கு சண்டே நான்வெஜ் வாங்கிக்கலாம், இன்றைக்கி வெஜ்ஜு தான் பியூர். ஸோ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கலாம். பசங்களுக்கும் சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிடிக்கும். பேசிக்காக அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி செய்யணும். நானே கற்றுக் கொடுத்தீங்க, ஏதோ கொஞ்சம் செய்வேன். நீங்களும் பேசிக் சமையல் கற்று வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனியாக இருந்தாலும் நம்ம சர்வைவ் பண்ணிக்கிற அளவுக்கு சமையல் செய்தால் போதும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது எங்கள் அம்மா செய்கிற மாதிரிங்க. எங்கள் அம்மா அளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய முடியாது, பட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அம்மா அளவுக்கு செய்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரௌனாக. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. எனக்கு ஷாப் ப்ராட் பிடிக்காது, அது என்னவோ அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்.
இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பாருங்கள், அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எனக்கும் வந்து இந்த தம் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைதாங்க, பட் செய்ய தெரியாது. அது மாதிரியே அதை ட்ரை பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. வீட்லேயே அரைச்சி போடுங்க நல்லா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும். ஏன்னா கடையில் கிடைக்கிறது பேசிக்காக அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லைங்க, அது ஏதோ கெமிக்கல் என்னன்னு தெரில. நான் அப்படி தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், பேசாமல் நம்ம வீட்லேயே அரைச்சி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, நல்லா சாட்டே ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும் போது நல்ல ஒரு அரோமா, வேறு டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பாருங்கள், அந்த ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஆயிலில் கொஞ்சம் சாட்டே ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தக்காளிங்க. தக்காளி, அதுக்கப்புறம் தயிர். நாங்கள் கிட்ட தயிர் சொல்ல மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸில் தயிர் ஆட் பண்ணால் அந்த ஒரு சாஃப்ட்னஸ், புளிப்புத்தன்மை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தாங்க வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனுங்க. இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில். ஓகே, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நம்மளையும் பார்க்குறாங்களே, நம்ம வீடியோவும் பார்க்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். லைஃப்பில் மோட்டிவேஷனே இல்லைங்க. மோட்டிவேஷனே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. எப்போவுமே தெரிஞ்சவங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட்டு தெரியாதவங்க நீங்களாவது மோட்டிவேட் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். என் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன சமைக்கணும்னு தெரியாமல் இருப்பீங்க, அந்த டைமில் ரேண்டமாக என் வீடியோ வந்துருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், பட் பண்ணுங்கள். சரிங்க, இது நல்லா ஆயிடுச்சு ஃப்ரை. நம்ம இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி. எனக்கு ட்ரை பிரியாணி பிடிக்காதுங்க. கொஞ்சம் குழஞ்சி, அப்புறம் கொஞ்சம் அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி தாங்க பிடிக்கும். ரொம்ப மசாலாஸ் இருக்கக்கூடாது. எனக்குமே அப்படி தான், பசங்களுக்கும் அப்படி தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பிட. ட்ரையானால் என்ன, அது அரிசி வர வரன்னு ஒரு மாதிரி. எனக்கு இந்த ஹோட்டல் பிரியாணிலாம் பிடிக்காது. வேணா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிட்லாம். பட் அதுவே இந்த சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில், நைட்டு, மத்தியானம் எப்போ கொடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன். நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. இதுவே 1 டைம் தான், லஞ்சுக்கு மட்டும். நைட்டுக்கு வேறு எதுனா யோசிக்கணும். பார்த்திங்களா, நம்ம கேர்ள்ஸ் லைஃபு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்குன்னு எனக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. காலையில் என்ன சமைக்கிறது, மத்தியானம் என்ன சமைக்கிறது, நைட்டு என்ன சமைக்கிறது, இதுதான் ஃப்யூச்சராகவே இருக்குது. இப்போ நாளைக்கு காலையில் என்ன, நாளைக்கு மத்தியானம் என்னன்னு கூட நம்ம யோசிக்க அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. என் லைஃப் மாறணும்னு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க முடிஞ்சா. உனக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்துக்கு, பார்ப்போம் அமையதான். சரிங்க, இந்த தக்காளி, சாரிங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் சோகமாயிட்டாலே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஆயிடுது. இந்த தக்காளி வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, வேறு கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலா வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் அதோட டேஸ்ட் அது வந்து ரிலீஸ் பண்ணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா வீடியோவிலையும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். யாருனா ட்ரை பண்ணுறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, என் வீடியோவும் பார்த்து யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவும் ஒரு மோட்டிவேஷன் தாங்க. நம்ம பல பேர்கிட்ட கேட்டு பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வீடியோவை பார்த்தும் சில பேர் பண்ணுறாங்களேன்ட்டு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணுங்க. ஆயிடுவேன் நீங்களாம் மனசு வச்சா. வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம் சமையலை தவிர்த்து என்ன இருந்தால் சொல்லுங்கள் ஐடியாஸ். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. தெரிஞ்சதை வச்சு ஏதோ கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா ஆகுது பார்த்திங்களா கொஞ்சம். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா தயிர் மெயினாக ஆட் பண்ணணும் பாருங்க. இதுலேயே நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொஞ்சமாக போடும். நல்லா கட்டி தயிர் பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக இருக்கும். தயிர் வந்து பிரியாணிக்கு ஒரு சாஃப்ட்னஸ், வெயிட்டாக புளிப்பு தன்மை எல்லாம் கொடுக்கும். தயிர் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் சாப்பாடு சாப்பிட்டு எப்போவுமே ஒரு பவுலில் தயிர் போட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் அப்படி பிடிக்கும். சின்ன வயசுல சாப்பிடுவேன். எப்பவும் சாப்பிடணும்னு தோணுது. பார்ப்போம். கொஞ்சமாக தயிர் இருக்குது. பட் அது வந்து தயிர் பச்சடி பண்ணணும். ஸோ அதுக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். அது எப்படிங்க அம்மா ஆகிட்டா நம்ம சாப்பிட்லன்னா கூட நம்ம பசங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னே ஒரு மைண்ட் செட் வந்துடுது. பட் பசங்க பெரியவங்களாயிட்டா அம்மா நம்மளுக்காண்டி தானே இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிப்பாங்களா? மாட்டாங்க. ரொம்ப ரேர். சில பேர் இருப்பாங்களா இருக்கும். பட் சில பேர் அப்படி இல்லை. அவங்க லைஃபு, அவங்க ஃபேமிலி, அதான் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்க லைஃப் அவங்க பார்க்குறது தான் நல்லது. பட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்த்து தாங்க ஆகணும். பார்ப்போம். நீங்கள் எப்படி? உங்கள் மைண்ட் செட் எப்படி? குழந்தைங்களுக்காண்டி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டேஜில் பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது இல்லை? என்ன இருக்கும்? நம்ம குழந்தைங்களுக்காண்டி இதெல்லாம் விட்டு கொடுத்தோம், நம்ம ஹஸ்பண்ட்காண்டி இதெல்லாம் விட்டு கொடுத்தோம், நம்மளுக்காண்டி தெரியல. பட் நம்ம லைஃப்பும் ரொம்ப முக்கியம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. என் மைண்ட் செட் அப்படி. பட் உங்கள் மைண்ட் செட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்கவுங்க சைடு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நியாயமும் இருக்கும். பார்ப்போம். என்னடா இப்போ பார்ப்போம் சொல்லிட்டு இருக்காளேன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து எப்போவுமே சொல்லி பழகிட்டு. இது பார்த்தீங்களா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா காய்கறி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஹாஃப் பாயில்டு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸும் வாட்டரும் ஆட் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இது பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி நல்லா மஷி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸோ உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேபேஜ் இல்லைங்க, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸிங் தான் எனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது. கொஞ்சம் சொதப்பு. இது ஹாஃப் பாயிலாக தான் ஆகணும். இதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம இப்போது நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா பார்த்தீங்களா, கொஞ்சமாக ஆஃப் பாயில் ஆகிருக்கு. நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ இது ஓகே. இந்த இந்த இவ்வளோ குக் ஆனது போதும். நம்ம இதில் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டுடலாம். அரிசி வேறு 2 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி போட்டுருந்தேன். அதுக்கு இந்த சோக்கிங்லேயே அரிசி ஊற வச்சதுலேயே நான் வந்து 2 கிளாஸ் தண்ணியோடு தான் ஊற வச்சுருக்கேன். அரிசி இதெல்லாம் போட்டாச்சு. எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணுமா வேணாமான்னு மட்டும் பார்த்துக்கலாம். நார்மல் சாப்பாடு அரிசி தாங்க போட்டிருக்கேன். இதில் பாஸ்மதி ரைஸ் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது, டேஸ்ட்டு நல்லா இல்லை. இந்த ரைஸ் போட்டாலே எப்படி வருதுன்னா, அந்த சீரக சம்பா அரிசியில் பண்ணால் எப்படி டேஸ்ட் வருது அந்த டேஸ்ட்டில் வருது. ஸோ எங்களுக்கு இதுவே பிடிச்சிருக்கு. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்காக ஆட் பண்ணேன்னா, மொத்தமாக இதில் எத்தனை கிளாஸ் தண்ணி இருக்குது? 3 கிளாஸ் தண்ணி இருக்குது. நம்ம நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறதுனால, இது பாஸ்மதிக்குனா அதுக்கு டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேம் ரேஷியோக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு 4 கிளாஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றுவோமே, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் சாட்டை ஆக போதே உப்பு போட்டோம். இப்போ இந்த பிரியாணி காண்டியில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்படி போடணுன்னா, பிரியாணிக்கு மெயினாக 1 பிஞ்ச் சால்ட்டியாக நம்ம வந்து தெரியணும். அதாவது இந்த வாட்டரி ஃபார்மேட்டில் எப்போவும் போடுற விட கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக போடுங்க சால்ட்டு. அப்போ வந்து அரிசிலாம் வெந்ததும் கரெக்டாக வந்துடும். போட்டாச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இப்போ சால்ட் எக்ஸ்ட்ரா மாதிரி தெரியுது. ஒன்ஸ் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அது ஈக்குவலாக வந்துடும். இதிலே நம்ம லெமனும் புழிஞ்சிக்கலாம். 1 லெமன் புழிஞ்சிக்கிறேங்க. இல்லைங்க, ஜூஸே வரல, சீட்ஸாக தான் இருக்கு. போதும். யாருக்காவது இந்த பழக்கம் இருக்காங்க? கையில் எது பட்டாலும், அதாவது காய் வெட்டவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், சால்ட்டு போடுவோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். இப்போ எது பண்ணாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போமே, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா? எனக்கு இருக்குங்க. கை கழுவிக்கிட்டே இருப்பேன், அது ஏன்னு தெரியாது. சரி, இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும், அப்புறம் நம்ம விசில் வச்சிடலாம். கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் விசில் வச்சிடலாம். கரெக்டாக இருக்குங்க எல்லாமே. இதுக்கு மேலே லைட்டாக வேணால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் அந்த ஒரு கீ ஃப்ளேவர். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குங்க, பேசிக்கிட்டே சமையல் பண்ணுறது. எனக்குலாம் யாருமே இல்லைங்க, தனியாக இருக்கிறேன். ஜாயின்ட் ஃபேமிலி தான், ஆனால் கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலி நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். அம்மா வீட்டில் ஜாலியாக இருக்கும், பட் ஆஃப்டர் மேரேஜ் அதை எதிர்பார்க்க முடியாது. பரவாயில்ல, இதையும் சமாளிப்போம். கொஞ்சம் பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கருக்கு மூடி போட்டு விசில் வர வைக்கலாம். விசில் வர வைக்க வேணாம், அதுவே வரும், பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நல்லா பாயில் நல்லா ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் கரெக்டாக லிட்டு போட்டு ஒரு 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். லிட்டு போட்டுடலாம். இது பாருங்கள், மூடி போட்டாச்சு. இனிமேல் விசில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது 2வது விசிலுங்க. ஏதோ குக்கரில் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேங்க, பாருங்கள், செம்மையாக வந்திருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் ப்ரோட்டீன் ரிச் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா காய்கறி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இதில் கொஞ்சம் சிக்கன், அதாவது காய்கறிக்கு பதில் சிக்கனோ மட்டனோ போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். இதுதாங்க என்னோடய பிரியாணி ரெசிபி. தேங்க்யூங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.